டெல்லியில் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாத்திய இசை முழங்க முப்படை வீரர்கள் வீறுநடை போட்டு அணிவகுத்து சென்றனர். நாட்டின் 68வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி டெல்லி விஜய் சதுக்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முப்படையின் பேண்ட் குழுவினர் வாத்தியங்கள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட்டது. முப்படைகளை சேர்ந்த 16 வகையான இசைக்குழுக்கள் வாத்திய இசை முழங்க வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து சென்றனர். அதில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், முப்படை தளபதிகள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முப்படையினர் பாசறை திரும்பும் நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். இறுதியில் தேசிய கீதம் இசைத்து பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் ரோந்து செல்லும் படை வீரர்களை இரவில் மீண்டும் கோட்டைக்கு அழைப்பதற்காக முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் முறை உருவாக்கப்பட்டது. இந்த நடைமுறை தற்போதும் பின்பற்றப்படுகிறது.